ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் நம்முடைய ஒவ்வொரு பிரயாசத்திலும் தேவன் தம்முடைய மகிமையான நன்மைகளை, ஆசீர்வாதமான வல்லமைகளை விளங்க பண்ணி கொண்டு வருகின்றார். வேதத்துல அநேகம் விதமான ஜாக்கிரதை பட வேண்டிய, எச்சரிக்கையாய் காணப்பட வேண்டிய காலங்களிலே ஒன்றாக இந்த காலங்கள் நமக்கு குறிப்பிடப்படக்கூடியதாக காணப்படுகிறது. இந்த காலங்களில் வசிக்கக்கூடிய நீங்களும் நானும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய், எச்சரிக்கை உள்ளவர்களாய் நாம் நம்முடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். நம்முடைய ஒவ்வொரு விஷயத்திலும் கூட ஒரு அஜாக்கிரதையான காரியம் உருவாக்கப்படுகிறது உண்டானால் அவ்வளவு தூரம் பட்ட பிரயாசங்களை கடைசி நேரத்தில் இழக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர முடியும். ஆண்டவராக தேவன் சொல்கின்றார், கடைசி வரைக்கும் அவன் தன்னுடைய ஓட்டத்தினுடைய துவக்கத்துல எவ்வளவு தூரம் கண்ணும் கருத்துமாய் தன்னுடைய ஓட்டத்தின் காரியங்கள் யாவற்றையும் செயல்படுத்த துவங்கினானோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் தன்னுடைய ஓட்டத்தின் இறுதி வரைக்கும் அதே விதமான கவனம் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய ஒன்றாக விளங்குகிறது. ஏன்னா இந்த கடைசி நேரத்துல தான் ஜனங்களுடைய மனதுல இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இனி ஒரு அடி எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நம்முடைய ஓட்டத்தின் இலக்கை நாம் எட்ட முடியும் என்று சொல்லி நாம் கவலையீனமாய் காணப்படுகிறது உண்டானால் நம்முடைய லட்சிய ஓட்டத்தினுடைய இறுதியின் நிலையை எட்ட நம்மால் முடியாது. கடைசி வரைக்கும் ஆரம்ப துவக்க காலத்துல அந்த ஓட்டத்தை துவங்கும் பொழுது எத்தனை கவனத்தோடு கூட நாம் ஓட்டத்தின் ஊடாக கடந்து போனோமோ அதே கவனம் கடைசி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஆரம்பத்துல ஓட்டத்தை துவங்கக்கூடிய அந்த நேரத்துல நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அறியாத ஒரு வேகம் நிறைந்த ஒரு மக்களாக அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, அந்த காரியத்தின் ஊடாக கடந்து போகலாமா, இந்த ஒரு வேலையின் ஊடாக கடந்து போகலாமா என்று சொல்லி கர்த்தருடைய பணிகளிலே அவ்வளவு தீவிரம் காண்பிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கினோம். ஜெபிக்கக்கூடிய வாழ்க்கையிலும் கூட அதே தீவிரமான ஒரு நிலை. ஆண்டவருடைய பணிகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய காரியங்கள்ல கர்த்தருக்கென்ற ஏதாவது ஒரு விஷயத்தை நான் செயல்படுத்த வேண்டும் என்றால் அவ்வளவு தூரம் தீவிரம் காண்பித்து நான் கர்த்தருக்கென்று செய்கின்றேன், அதில் என்னுடைய முழு வலிமையை பயன்படுத்த வேண்டும் என்று ஆரம்ப காலங்களில் செய்யப்பட்டக்கூடிய அந்த காலங்கள் போக தற்போதைய நிலைகளை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவனுக்கு எது பிடிக்கும் என்கிறது எனக்கு நன்றாகவே தெரியும். நான் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை நான் செய்து கொடுத்தால் போதும் என்கின்ற ஒரு அலட்சிய போக்குதான் ஆண்டவராகிய தேவனுடைய அந்த இறுதி ஓட்டத்தின் நிலைகளை எட்ட முடியாத ஒரு மனிதனாய் உன்னையும் என்னையும் உருமாற்றம் பண்ண துவங்க ஆரம்பிக்கிறது. இப்ப நம்முடைய வாழ்க்கையில எல்லா நேரத்திலும் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? சகல விஷயத்திலும் ஒரு ஜாக்கிரதை, சகல விஷயத்திலும் ஒரு எச்சரிக்கையான ஒரு அனுபவம். துவக்க காலத்தில் எத்தனை தூரம் எச்சரிக்கையாக கர்த்தருடைய வேலைன்னு சொன்னா அதை ஒவ்வொரு காரியத்திலும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு கருத்தாழ மிக்க ஒரு மக்களாய் செயல்படுத்த ஆரம்பிச்சோம். உங்களுக்கே தெரியும், ஒரு பொறுப்பை நாம் கொடுக்கிறது உண்டானால் ஒரு டிராமா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இப்ப வரப்போகிற கிறிஸ்துமஸுக்கு ஒரு டிராமா என்று சொன்னால் ஏறக்குறைய ஒரு மாத காலம் அளவும் அந்த டிராமாவுக்காக நம்ம பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஆனால் தற்போதைய நிலைகள்ல ஜனங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, டிராமால பிராக்டிஸ் பண்ணி நம்ம நடிக்கிறத காட்டிலும் இயல்பாக நம்ம பேச வேண்டும் என்று சொன்னால் கடைசி நேரத்துல எல்லா காரியத்தையும் நம்ம பேசினா போதும், நீ இந்த மாதிரி நடி, இந்த மாதிரி நடி, இந்த மாதிரி நடி, இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது தான் அந்த டிராமா எல்லா விதமான காரியங்களை ஊத்தி கொண்டு போகிறத பார்க்க முடியும். கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறதற்கு முன்பதாக ஒரு சரியான ஒரு ப்ரிப்பரேஷன். எப்படி ஆரம்ப நாட்கள்ல ஒரு பிரசங்கம் செய்கிறதற்கு முன்பதாக எவ்வளவு தூரம் நாம் நம்முடைய காலங்களை ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க துவங்க ஆரம்பிச்சோம். ஆனா இப்ப அந்த பிரசங்கம் என்று சொல்கிறது நமக்கு சர்வசாதாரணமாய் காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்கிற்று. ஒரு நாள்ல ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் எங்கோ ஒரு இடத்துல கர்த்தருடைய வார்த்தைகள் அறிவிக்கப்படக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல தேவனுடைய மனிதனாய் காணப்பட்ட மறைந்து போன அருமையான தேவனுடைய மனிதன் சகோதரர் ஜான் ரவீந்திரநாத்தினுடைய அவங்களுடைய தீவிர ரசிகர்கள் நாங்கள்லாம். அவர் ஒரு முறை தென்மலை என்கின்ற எஸ்டேட்ல மூணார் அந்த பகுதியெல்லாம் அப்ப நாங்க போனதே கிடையாது. அந்த பகுதியெல்லாம் எங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியாது. அவர் எங்கெங்கெல்லாம் ஊழியத்தின் ஊடாக கடந்து போகிறாரோ அங்கெல்லாம் அந்த ஊழியத்தின் ஊடாக கடந்து போய் பங்கு பெறுகிறது எங்களுடைய வழக்கம். தென்மலை என்கின்ற ஒரு எஸ்டேட்டை பற்றி நாங்க இதுவரைக்கும் நாங்க கேள்விப்பட்ட கூட கிடையாது. உடனே அங்க இருக்கக்கூடிய அநேக விதமான மக்களை விசாரித்து பார்த்த பொழுது மூணாறுல ஒரு பகுதியின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஒரு பகுதி, மூணாறு இருக்கின்ற அந்த பகுதியின் ஊடாக நாங்க போனதே கிடையாது. மலை பிராந்தியமான இடத்தெல்லாம் போனது கிடையாது. எப்படியோ நாங்கள் தத்தி அந்த இடத்தின் ஊடாக கடந்து போய் அந்த இரவெல்லாம் பயங்கர குளிரின் ஊடாக கடந்து போய் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கினோம். இன்னொரு இடத்துல பார்த்தா அந்த மூணார் மீட்டிங் முடிச்சுட்டு அடுத்தது நேராக கலந்தபனை என்கிற ஒரு இடத்துல வள்ளியூர் பக்கத்துல அங்கிருந்து நேராக உடனே பஸ் பிடிச்சு இங்கே வந்தாச்சு. இப்படி ஒவ்வொரு கூட்டமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க கடந்து போனா
இப்ப வாயில கொண்டு வந்து ஊட்டி விட்டா கூட அதெல்லாம் மெல்ல முடியாதுங்க. நீங்களே மென்னு வாயில துப்பிடுங்க. மத்த எந்த எனக்கு எங்களால வந்து அவ்வளவு தூரம் எல்லாம் வந்து இவ்வளவு தூரம் நாங்க பிரயாசப்பட முடியாது. நீங்க எல்லாத்தையும் கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு அருமையான சகோதரி என்கிட்ட பேச ஆரம்பிச்சார். எங்க அம்மாவுக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சு பிரதர். அவங்களுக்கு வந்து சிக்கன் சாப்பிடணும் ரொம்ப ஆசை. அவங்க வந்து அதை மரண படுக்கையில இருக்கிறாங்க. சிக்கன் சாப்பிடணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. எங்க அம்மாவுடைய வாயில கூட சிக்கனை கொண்டு ஊட்டினேன். அவங்களால வந்து கடிச்சு சாப்பிட முடியல. ஆகவே நான் செய்த காரியம் என்ன, சிக்கனை ஃபுல்லா சவைச்சு வாயில கொண்டு துப்பிட்டேன். எங்க அம்மாவும் ரொம்ப திருப்தியா சாப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்படி சவைச்சு கொடுத்தாலும் கூட அதையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்துகிறது இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு அஜாக்கிரதையான ஒரு நிலை. ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் தானே இன்னைக்கு இல்லாட்டி இன்னொரு ஒரு காரியத்தின் ஊடாக கேட்டுக்கலாம். இந்த செய்தி வடிவிலே காணப்படவில்லை என்று சொன்னால் இதே பிரசங்கம் பண்ணக்கூடிய இதே ஊழியக்காரர் தான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் இன்னொரு ஒரு அதாவது அந்த யூடியூப் சேனல்ல வந்து பேசுறாரு. ஆனா அது வேற இது வேற. அது ரெண்டாவது காரியம். அங்கும் அவர் தான் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறார். இங்க இல்லாட்டி என்ன, அங்க போய் நாம் வந்து கேட்டுக்கொள்ளலாம் இல்ல. கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறதுன்னு சொன்னா, கர்த்தருடைய விஷயத்துல நீங்களும் நானும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்முடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இயேசு வாழ்ந்த அந்த காலத்துல அவர் செய்த ஊழியத்தினுடைய காரியங்களை பாருங்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண்டவராகிய தேவனுக்கு இப்ப ஆரம்ப நாட்கள்ல பிதாவாகிய தேவன் வழி காண்பிக்க ஆரம்பிச்சிட்டார். இப்ப இயேசுவுக்கு வழி தெரியும். எந்தெந்த விதமான காரியத்தின்படி செஞ்சா பிதாவாகிய தேவனுக்கு பிரியமா இருக்கும் இயேசுக்கு தெரியும். இந்த மாதிரி செயல்பட வேண்டியது அவசியம். இந்த மாதிரி கூட்டத்தின் ஊடாக கர்த்தருடைய வார்த்தையை போய் அறிவிக்க வேண்டியது அவசியம். இப்படிப்பட்ட வியாதிப்பட்ட மக்களை சுகமாக்க வேண்டியது அவசியம் இயேசுக்கு நல்லாவே தெரியும். என்றாலும் வசனம் என்ன வார்த்தை சொல்கிறது, பிதாவாகிய தேவன் செய்ய காண்கிறது எதுவோ அதையே அன்றைய குமாரன் தாமாய் ஒன்றையுமே செய்ய மாட்டார். அவர் செஞ்சு காமிக்கணும். பிதாவாகிய தேவன் அவருடைய கண்களுக்கு முன்பதாக இந்த இடத்தில் போய் இந்த விதமான காரியத்தை செய்ய வேண்டும். உடனே இயேசு கிறிஸ்து டவுட் கேட்பார். என்ன கேட்பாரு, இந்த இடத்தில் போய் இப்படி 38 வருஷமாய் வியாதியாய் கிடக்கக்கூடிய இவனை நான் சுகப்படுத்துகிறது உண்டானால் அவன் கூட காணப்படக்கூடிய அநேக மக்கள் இருப்பார்களே, அவர்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்படிப்பட்ட மக்கள் வருகிறது உண்டானால் அவர்கள் நான் சுகப்படுத்தணுமா வேண்டாமா? ஒவ்வொரு விதமான விஷயத்திற்கும் பிதாவாகிய தேவனை சார்ந்த இயேசு அப்படின்னா அர்த்தம் செய்யும் பணியிலே ஒரு கவனம், ஒரு ஜாக்கிரதை. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால நம்ம வருகின்ற கிறிஸ்துமஸ்க்கு நம்ம டெக்கரேஷன் பண்ண வேண்டும். ஒரு வார்த்தை சொல்லிட்டா போது என்ன பண்ண வேண்டும்னு கேட்க மாட்டாங்க. என்னென்ன விதமான காரியங்களை செய்ய வேண்டுமோ அவங்கவுங்க மனம் போன போக்கின்படியே செயல்படுத்துகிறதை கண்கூடாக பார்க்க முடியும். வசனம் சொல்லுது, ஆண்டவராகிய தேவன் எதை விரும்புகிறாரோ அதை நீ செய்தால்தான் தேவனுடைய மகிமையை நாம் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் விரும்பாததை கொண்டு போய் நாம் கொடுக்கிறது உண்டானால், தேவன் அருவருக்கும் காரியங்களை கொண்டு போய் கொடுக்கிறது உண்டானால், தேவன் மெய்யாகவே அந்த காரியங்களை பற்றி யோசியாது இருக்கக்கூடிய விஷயங்களை தேவனுக்கு முன்பதாக கொண்டு போய் நீங்களும் நானும் படைக்கிறது உண்டானால் தேவன் அவைகளை ஒரு நாளும் திரும்பி கூட பார்க்க மாட்டார். அப்ப வேதத்துல பார்க்கிறோம், ஆண்டவருக்கு பிரியமான காரியம் என்ன என்கிறதை அறியக்கூடிய அளவிற்காக, எஜமானுடைய முகக்குறிப்புகள் யாவற்றையும் அறியக்கூடிய அளவிற்காக, எஜமான் இந்த ஒரு காரியத்தை நான் தூக்கும் போது அவருடைய முகம் சுளிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அதை நான் உடனே போட்டு விட வேண்டும். அந்த காரியத்தை நான் எடுக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய எஜமானுடைய அவருடைய முகம் சந்தோஷம் அடைய ஆரம்பிக்கிறது உண்டானால் அதை நான் எடுத்து பயனாக்க வேண்டியது அவசியம். இப்படி எஜமானுடைய முக குறிப்புகள் யாவற்றையும் அறியக்கூடிய நல்ல ஒரு ஊழியனாய் விளங்கக்கூடிய ஜாக்கிரதை பெற்ற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. இன்றைக்கு என்ன ஜாக்கிரதை பற்றி கர்த்தராகிய தேவன் நம்ம கூட பேச போகிறார் என்று பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகத்துல அதுல 11வது அதிகாரம் 27வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகள் 11:27 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அதை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அது என்ன சொல்லுது பாருங்க. நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் நன்மையை பெறுவான், தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும். இன்றைக்கு ஆண்டவராக தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லுகின்றார்? நன்மையை ஜாக்கிரதையாய் நீ உன்னுடைய வாழ்க்கையிலே தேட பழகிக்கொள். எங்கெங்கெல்லாம் ஆண்டவராக தேவன் நன்மையான காரியங்களை வைத்திருக்கிறார், தேவனுக்கு முன்பதாக நன்மையாய் காணப்படக்கூடிய விஷயங்கள் எது எது உண்டோ அவைகளை எல்லாம் ஜாக்கிரதையாய் தேடும்படிக்காக நீங்களும் நானும் கடந்து போக வேண்டியது அவசியம். தேவன் விரும்பக்கூடிய நன்மைகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை. தேவன் எந்த விஷயத்திலே ஆண்டவராக தேவன் பரவசம் கொள்ளக்கூடியவராய் விளங்குகின்றார், எதை ஆண்டவராக தேவன் நன்மையாய் பார்க்க ஆரம்பிக்கின்றார், அவைகளை நீங்களும் நானும் கண்ணும் கருத்துமாய் நம்முடைய வாழ்க்கையிலே பயனுக்குள்ளாக கொண்டு வர ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவன் அவைகளின் மேல் பிரியம் வைக்கும் ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஆண்டவரை பிரியப்படுத்தக்கூடிய வழிமுறை அப்படின்னா எதை ஆண்டவர் சொல்லுகின்றார்? எதை ஆண்டவருடைய கண்கள் நன்மையாய் பார்க்கிறதோ அதை நீங்களும் நானும் ஆவலாய் தேடும் ஒரு மக்களாய், ஜாக்கிரதையாய் தேடும் ஒரு மக்களாய். ஜாக்கிரதையாய் தேடுகிறதுக்கும் ஆவலாய் தேடுகிறதுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு.
ஆசையாய் தேடுகிறது ஒருவேளை கிடைக்காம போனா கூட பரவாயில்லன்னு விட்டுருவோம். ஆனால் ஜாக்கிரதையாய் தேடுகிறது உண்டானால் அதை பெறாமல் நீங்களும் நானும் கடந்தே வர மாட்டோம். ஒரு விஷயத்த ஜாக்கிரதையாய் நான் மெய்யாகவே இந்த காரியங்கள் யாவற்றையும் பெற வேண்டும் என்று கடந்து வருகிறது உண்டானால் அதை பெற்றுக்கொள்ளாமல் அந்த இடத்தை விட்டு நான் கடந்து போகிறது இல்லை. யாக்கோபு என்கின்ற மனிதன் ஆண்டவராக தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஜாக்கிரதையாய் தேடக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தார். கர்த்தராக தேவன் அவனை பார்த்து சொல்லுகின்றார், யாக்கோபு, இதோ பொழுது விடுகிறது, நான் போகட்டும் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகின்றார். நான் போகணும்பா, எனக்கு இன்னும் அதிகமான வேலைகள் உண்டு, ஆகவே நான் போக வேண்டியது அவசியம், நீ என்னை விட்டுவிடு என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்ட யாக்கோபு உடனே ஆண்டவராக தேவனுக்கு பலவிதமான பணிகள் இருக்கலாம், ஆகவே கர்த்தராக தேவனை விட்டுவிட்டு நாளைய தினத்தில் இதே கர்த்தராக தேவனை நாம் பற்றிக்கொள்வோம் என்று சொன்னால் யாக்கோபு பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை அந்த மனுஷன் இழந்து போயிடும். ஆனாலும் ஆண்டவராக தேவன் போகிறேன் என்று சொன்னாலும் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடமாட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஜாக்கிரதை, கர்த்தர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு ஜாக்கிரதை. சிவப்பான பயிற்றுங்குளை காட்சி கொண்டிருக்கக்கூடிய யாக்கோபு, வெளியே இருந்து வரக்கூடிய அவனுடைய அண்ணனாய் காணப்படக்கூடிய ஏசா வேட்டையாடி களைத்து போய் கடந்து வருகின்றான். கடந்து வரக்கூடிய நேரத்துல பசியினால் அவனுடைய ஆத்மா சோர்ந்து போயிற்று. அந்த வாசல்ல உட்கார்ந்து காட்சி கொடுக்கக்கூடிய சிவப்பான பயிற்றுங்குள்ளை கண்ட மாத்திரத்துல ஏசா யாக்கோபை பார்த்து கேட்கிறான், உன்னுடைய பயிற்றுங்குள்ள கொஞ்சம் நீ தர வேண்டும் என்கிறதை பற்றி. யாக்கோபு தன்னுடைய மனதிலே யோசித்தான், முதல் ஆசீர்வாதம் மூத்த மகனுக்கு தான், ஆனால் நான் இரண்டாவதாக பிறந்திருக்கிறேன், மூத்த மகனுடைய ஆசீர்வாதம் எனக்கு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய விருப்பம் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தாலும் இனியும் என்னுடைய தாயின் வயிற்றுக்குள்ளாக போய் நான் முதலாவதாக பிறந்து வர முடியுமா? ஆகவே இந்த ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையிலே வர முடியாதா என்று சொல்லி அவைகளை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய யாக்கோபுக்கு இந்த வார்த்தை காதிலே தேன் ஊத்தினதை போல காணப்பட்டது. அவன் ஏசா பார்த்து கேட்கிறா, உன்னுடைய பயிற்றுக்குள்ள கொஞ்சம் தா அப்படின்னு கேட்கிறான். உடனே யாக்கோபு அவனை பார்த்து சொல்கிறான், நான் தர்றேன், என்றாலும் உன்னுடைய மூத்த குமாரன் என்கிற உரிமையை, சேஷ்ட புத்திர பாகத்தை நீ எனக்கு தருவாயா என்கிற ஒரு வார்த்தையை பற்றி கேட்கிறேன். அதுதான் ஜாக்கிரதை. எப்படி ஜாக்கிரதையா பார்க்கிறேன் பாருங்க. எந்த இடத்தில் நான் இந்த ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அது ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே வர முடியாத ஒன்றாய் காணப்பட ஆரம்பித்தாலும் இதை பெறுகிறதற்கு என்ன வழிகளை நான் கையாண்டால் இதனுடைய முழுமையை நான் என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியும் என்கின்ற மகா பெரிய வித்தியாசமான விசேஷமான நினைவோடு கூட காணப்பட்டு யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையிலே நல்ல சந்தர்ப்பம் வரக்கூடிய நேரத்திலே அந்த சந்தர்ப்பத்தை யாக்கோபு தவற விடாமல் பயன்படுத்தி ஜாக்கிரதையாய் முதல் பேரானவன் அல்லது சேஷ்ட புத்திர பாகம் என்கின்ற முதல் உரிமையை யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சான். அப்ப ஜாக்கிரதை நான் என்ன அர்த்தம் பாருங்க. அதாவது ஆசையாய் பெறுகிறதுங்கிறது வேற, ஜாக்கிரதையாய் பெறுகிறதுங்கிறது வேற. எப்படியாகலும் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த ஒரு விஷயம் வரப்படுகிறதற்கு எதை வேண்டுமானாலும் செய்து எதை வேண்டுமானாலும் இழக்க கொடுத்து இவைகளை நான் கட்டாயம் பெற்றுக்கொண்டே தீர வேண்டியது அவசியம். ஆசையாய் பெறுகிறதுனா கிடைச்சா சரி, கிடைக்காட்டாலும் பரவாயில்ல. ஜாக்கிரதையாய் பெறுகிறது என்று சொன்னால் என்னுடைய உயிரே நஷ்டமாக காணப்பட ஆரம்பித்தாலும் இதை பெறாமல் நான் கடந்து போக மாட்டேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பெயர் ஜாக்கிரதையான ஒரு அனுபவம். இப்ப கர்த்தர் என்ன சொல்லுகின்றார், நன்மையை பெறக்கூடிய விஷயத்துல நீங்களும் நானும் ஜாக்கிரதையாய் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கண்களுக்கு முன்பதாக எது எல்லாம் நன்மையாய் தென்பட ஆரம்பிக்கிறதோ அவைகளை நீங்களும் நானும் சேகரித்துக் கொள்ளக்கூடிய விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக அவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தும் முகாந்திரமாக, பெற்றுக்கொள்ளும் முகாந்திரமாக அவைகள் எங்கெங்கெல்லாம் சிதறி கிடக்க ஆரம்பிக்கிறது கர்த்தருடைய நன்மை. கர்த்தர் எந்தெந்த விஷயத்தை அவருடைய கண்களிலே நன்மையாய் பார்க்க ஆரம்பிக்கின்றார், இவைகள் எங்கெங்கெல்லாம் காணப்பட ஆரம்பிக்கிறது அவைகளை நான் ஒய்த்து ஆராய்ந்து தேடி தேடி பார்த்து ஏதோ அங்க ஒரு நன்மை கிடக்கு இங்க ஒரு நன்மை கிடக்கு என்று சொல்லி தேடி நான் அவைகள் யாவற்றையும் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கக்கூடிய ஜாக்கிரதையினுடைய வாழ்க்கையிலே வந்தால் நன்மையை ஜாக்கிரதையாய் தேடக்கூடிய மனிதனுடைய விளைவு நன்மையாகவே காணப்படும் என்று கர்த்தருடைய வேதத்தில் நம்ம வந்து பார்க்கிறோம். நன்மையை தேடக்கூடிய விஷயம் என்றால் என்ன? ஆண்டவருடைய வேதம் என்ன விதமான காரியத்தை பற்றி நம்ம கூட பேச துவங்க ஆரம்பிக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகத்துல 25வது அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. சங்கீதம் 25வது அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். அது என்ன சொல்லுது பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். 13வது வசனம், அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். நன்மை அப்படிங்கிறத பத்தி ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்துகிறது? எல்லா விஷயத்திலும் தேவனுக்கு பயப்படும் ஒரு மனிதனாய் நீ உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம்.
ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல எரிச்சல் நிறைந்த ஒரு கடவுளாக தம்முடைய நிலைகளை மெய்யாகவே நமக்கு முன்பதாக வெளிப்படுத்தும் ஒரு தேவனாய் அல்ல. அவர் அன்புள்ளவராய் கருணை உள்ளவராய் தன்னை வெளிப்படுத்தும் ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கிறார். இந்த அன்பையும் கருணையும் பார்க்கக்கூடிய நீங்களும் நானும் அநேகமான நேரங்களில் கர்த்தராகிய தேவனை அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறார். அவர் ஒரு பக்கம் அன்புள்ளவராய் காணப்பட ஆரம்பித்தாலும் இன்னொரு பக்கத்துல அவர் நீதி பரிபாலனம் செய்யக்கூடிய ஒரு தேவன். ஒரு பக்கத்துல ஆண்டவராகிய தேவன் கிருபையின் சொரூபி, இன்னொரு பக்கத்துல கர்த்தராகிய தேவன் பட்சிக்கும் அக்கினி. இந்த ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக நீங்களும் நானும் கடந்து போகக்கூடிய நேரத்துல கர்த்தருடைய வேதம் நல்ல ஒரு வார்த்தை ஒன்றை நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. கர்த்தராகிய தேவனுக்குள் களி கூற வேண்டும். எப்படி களி கூற வேண்டும்? கர்த்தராகிய தேவனுக்குள் பயத்தோடு கர்த்தரை சேவித்து நடுக்கத்தோட கூட நீங்கள் அவரில் களி கூறுங்கள். எப்படி சொல்றாரு பாருங்க. பயத்தோடு கர்த்தரை சேவியுங்கள். ஆண்டவராகிய தேவனை சேவிக்க நமக்கு சந்தோஷம். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை ஆராதிக்கிறது சந்தோஷம். இப்ப கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நம்ம எல்லாம் உட்கார்ந்து ஆண்டவருக்கு முன்பதாக பாடல்களை பாட ஆரம்பிச்சோம். பாடல் பாடி ஆராதனை பண்ணி ஜெபம் பண்ணி எல்லா காரியத்தையும் செயல்படுத்த ஆரம்பித்தோம். ஆனால் கர்த்தராகிய தேவன் என்ன சொல்லுகின்றார்? இதெல்லாம் சந்தோஷம்தான், என்றாலும் கூட நீங்கள் என்னுடைய சமூகத்திலே வரக்கூடிய நேரத்திலே கர்த்தராகிய தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்திலே நீங்களும் நானும் மிகுந்திருக்க வேண்டியது அவசியம் என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. இந்த வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார்? சங்கீதங்களின் புத்தகத்துல 2வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் சொல்கிறது, பயத்தோடு கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்தோடு அவரில் நீங்கள் களி கூறுங்கள். கர்த்தருக்குள் களி கூறக்கூடிய விஷயத்துல கூட சந்தோஷப்படும் போது கூட நம்ம நடுக்கத்தோடு கூட சந்தோஷப்படணும். அப்ப ஆண்டவராகிய தேவன் எதை விரும்புகின்றார்? எந்த விஷயமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் ஒரு பயமும் ஒரு அச்ச உணர்வும் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். என்றைக்கு காணப்பட ஆரம்பித்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. நாம் ஆண்டவராகிய தேவனை அழைக்கிறதுனால், உடனே ஆண்டவராகிய தேவன் வருகிறதுனால் அவருக்கு நீங்கள் எஜமான் என்கிற ஒரு பெயரினால் அழைக்கப்பட மாட்டீங்க. அவருக்கு நீங்கள் தான் ஊழியம் பார்க்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்களே தவிர ஆண்டவராகிய தேவன் அவர்தான் எஜமானாய் காணப்படக்கூடிய தம்முடைய கிருபையினால இறங்கி வருகிறார். அவ்வளவுதான். ஆண்டவரே எங்கள் மத்தியில இறங்கி வர கர்த்தர் உடனே இறங்கி வருகிறார். உடனே நான் கூப்பிட்ட மாத்திரத்துல கர்த்தராகிய தேவன் இறங்கி வருவார் சொல்லி கர்த்தர் மேல் நீங்களும் நானும் துரைத்தனம் பண்ண முடியாது. வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்த ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, எந்த காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் கர்த்தராகிய தேவனுக்கு ஈக்குவலண்டாக எந்த மனிதனும் மெய்யாகவே தன்னை குறித்து மேன்மை பாராட்ட முடியாது. கர்த்தருக்கு ஈக்குவல் கர்த்தர் தான். கர்த்தராகிய தேவனுக்கு நீங்களும் நானும் சமானமாக ஒரு நாளிலும் எண்ணப்பட முடியாது. ஆகவேதான் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, எப்பொழுதும் கர்த்தராகிய தேவனுக்கு பயந்திருக்க பழக வேண்டியது அவசியம். கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் அப்படின்னா எதை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்தி பேச ஆரம்பிக்கின்றார்? முதலாவது பயத்தை பற்றி ஆதியாகம புத்தகத்தில் 22வது அதிகாரம் 12வது வசனத்தில் முதல் பயத்தை பற்றி கர்த்தருடைய வேதம் நமக்கு இவ்விதமான வார்த்தை ஒன்றை பேச துவங்க ஆரம்பிக்கிறது. ஆதியாகமம் 22:12 இருக்கக்கூடிய வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். இந்த வசனத்துல ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்றார் பாருங்க. திரும்ப வாசிக்கிறேன். பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரர் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல், என்னுடையவன், எனக்கு உரியவன், எனக்கு உண்டான காரியம் என்று பாராமல் நீ அவனை எனக்கென்று ஒப்பு கொடுத்தபடியினால். இப்ப நிறைய நேரத்துல நம்ம செய்யக்கூடிய விஷயத்தை பாருங்க. நம்முடைய பணிகளை காட்டிலும் கர்த்தரை அதிகமாக நேசிக்க நம்மளால முடியாது. ஏனென்றால் அது என்னுடைய வேலை, என் பணி. நான் செய்யலைன்னு சொன்னா எனக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுத்துருவாங்க. இவர் என்ன சொல்றாரு பாருங்க. உன்னுடைய புத்திரன் என்று அவன் உனக்கு உரிமையான உன்னுடைய வாரிசு, உனக்கு பின்னால வரக்கூடிய சந்ததியினுடைய தலையாய் காணப்படக்கூடியவன் அவன். என்றாலும் கூட அவனை உன்னுடைய மகன் என்று பாராமல் எனக்கு நீ ஒப்பு கொடுக்க துவங்க ஆரம்பித்தான். உன் வேலைன்னு பார்க்காம அந்த வேலையை நீ என்னுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சு. உன் சாப்பாடுன்னு பார்க்காம அந்த சாப்பாட்டை நீ என்னுடைய கரங்களுக்குள்ளாக ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சு. உன் குடும்பம்னு பார்க்காம அந்த குடும்பத்தை என்னுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தாய். அநேகம் விதமான தேவனாகிய கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய நிறைய மக்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரும் தங்களுடைய குடும்பத்தை, தங்களுக்கு உண்டான எல்லா ஆஸ்திகள் யாவற்றையும் விட்டுவிட்டு தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம். சாட்சியாபுரம் என்று அழைக்கப்படக்கூடிய சிவகாசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதி, அதுல கர்த்தருடைய ஊழியத்தை செய்த வல்லமையான தேவனுடைய மனிதர், வெளிநாட்டுல அவருடைய வாழ்க்கையினுடைய தரம் உயர்த்தப்பட்டு நிறைய கம்பெனிகளுக்கு பெரிய ஒரு அதிபதியாய் காணப்பட்ட ஒரு மனிதர்.
அந்த மனுஷனை ஆண்டவராக தேவன் அழைத்த மாத்திரத்துல அவனுக்கு கர்த்தராக தேவன் பேசினார், நீ போய் என்னுடைய வார்த்தைகளை இந்திய நாட்டிலே போய் அறிவிக்க வேண்டும். எந்த பகுதியிலே நான் கடந்து போக வேண்டும் ஆண்டவரே? கர்த்தராக தேவன் பேசுகின்றார், தென் மாநிலமாய் காணப்படக்கூடிய சிவகாசி என்கின்ற இடத்துல நீ கடந்து போக வேண்டும். சிவகாசியை பற்றி உங்களுக்கு தெரியும், அவங்க வசிக்கக்கூடிய தேசம் அது மகா பெரிய குளிர் நிறைந்த ஒரு பகுதி. சிவகாசி பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம் என்று சொன்னால், அந்த பூமிக்கு பேரு கந்தக பூமின்னு சொல்லுவாங்க. இந்த கந்தக பூமியினுடைய காரியம் என்ன அப்படின்னா, பகல் முழுவதும் மேலிருந்து வெப்பம் அடிக்க ஆரம்பிக்கும். இரவிலே அந்த வெப்பம் யாவற்றையும் வாங்கி கொடுக்கக்கூடிய பூமி அது வெப்பத்தை உமிழக்கூடியதாக விளங்குகிறதை பார்க்க முடியும். பகல்லே ஹீட்டு, வெயிலை ஹீட். அங்க இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் போய் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், அதாவது யாரையும் பார்க்க கூட முடியாது, கண் கொண்டு பார்க்க முடியாது, வருத்த கருவாடு மாதிரியே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஏனென்றால் பகலெல்லாம் வெயில், அதே மாதிரி இரவெல்லாம் பூமியிலிருந்து வரக்கூடிய அந்த சூடு. இந்த ரெண்டு காரியத்தினாலும் அவர்களுடைய சரீரமெல்லாம் உருக்குலைந்த ஒரு நிலைகளிலே காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்குகிறதை பார்க்க முடியும். இது சிவகாசி என்கின்ற பட்டணத்திற்கு கர்த்தராக தேவன் அந்த தேவனுடைய மனிதனை அனுப்புகின்றார். இந்த பட்டணத்தை பற்றி அவர் கேள்விப்பட ஆரம்பிக்கிறார். அது வெடித்தொழிலுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு இடம். அந்த இடமெல்லாம் பயங்கரமான கந்தக பூமி. ஆண்டவராக தேவனை பார்த்து ஒருவேளை அந்த மனுஷன் சொல்லலாம், என்ன சொல்லியிருக்கலாம், ஆண்டவரை நாங்க இருக்கக்கூடிய இந்த நாடு இது ஒரு குளிர், அதாவது அநேக விதமான குளிர் தேசம், குளிர் பிரதேசம். இந்த இடத்தை விட்டு வெயில் காயக்கூடிய இடத்தை நோக்கி நான் கடந்து போகிறது எப்படி? என்னுடைய சொந்த பந்தங்களை விட்டு, எனக்கு உண்டான உறவு ஜனங்களை விட்டு, நான் பராமரிக்கக்கூடிய கம்பெனிகள் யாவற்றையும் விட்டு விட்டு நான் கர்த்தருடைய பணிகளின் ஊடாக கடந்து போகிறது எப்படி கேட்டுக்கலாம். என்றாலும் தேவனுடைய வார்த்தை வந்த மாத்திரத்துல எதையும் பற்றி அவர் தன்னுடைய வாழ்க்கையில யோசிக்காம நடத்தி வந்த கம்பெனிகள் யாவற்றையும் யாருடைய கரங்களிலும் தூக்கி கொடுத்துட்டு கர்த்தருடைய பணிக்காக எல்லா காரியங்களையும் விட்டு சிவகாசியை நோக்கி கடந்து வர ஆரம்பிச்சு. நடந்த காரியம் என்ன? சிவகாசியில எந்த ஜனங்களும் அந்த மனிதனை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. சாப்பாடு கூட கொடுக்கல. கையில காசு வச்சிருந்தாலும் அந்த காசை கொண்டு போய் கடையில கொண்டு போய் கொடுத்தால் கூட அந்த காசுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய மக்கள் யாருமே கிடையாது. ஊர்ல ஒரு பெரிய ஒரு சட்டம் ஒண்ணு போட்டாங்க, இந்த மனுஷனுக்கு சாப்பாடு கொடுக்கிறவன் ஊரை விட்டு தள்ளி வைக்கப்படுவார் என்கிற பற்றியான ஒரு சட்டம் ஒண்ணு போட்டாங்க. அவருடைய கையில காசு காணப்பட ஆரம்பித்தாலும் காசை வைத்துக்கொண்டு ஒரு ஆகாரத்தை கூட வாங்க முடியாமல் கஷ்டத்தின் ஊடாக கடந்து போன அந்த மனிதன் செய்த ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தொப்பியை எடுத்து தொப்பியில பிச்சையாக கூழ் வாங்கி குடிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்கினார். யோசிச்சு பாருங்க, அவ்வளோ செல்வாக்கு நிறைந்த ஒரு மனிதன். ஃபாரின்ல அவங்க எப்படிப்பட்ட, அவங்களுடைய கலாச்சாரம் எப்படிப்பட்டதாய் காணப்பட முடியும் உங்களுக்கே நல்லா தெரியும். அவ்வளவு சுத்தபத்தமாய் காணப்படக்கூடிய நிலைகளிலே காணப்படக்கூடிய அந்த மனிதன் தொப்பி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க எங்கேயாச்சும் போகிறது உண்டானால் யாருடைய தொப்பியாச்சும் எடுத்து ஒரு தடவை நீங்க அதாவது மூக்கு பக்கத்தை வச்சு பாருங்க. அந்த தொப்பிக்கு பக்கத்துல நீங்க போகிறது உண்டானால் உங்களுக்கே மயக்கம் வருகிறதை பார்க்க முடியும். ஏன்னா அது இருக்கக்கூடிய அந்த ஸ்வெட்டிங் ஸ்மெல் எல்லாம் உள்ளே இருக்கிறத பார்க்க முடியும். தொப்பிலே ஒரு மனிதன் கூழ் வாங்கி குடிக்கிறது உண்டானால் அவர் எவ்வளவு தூரம் தியாகமாய் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துப்பான்னு யோசிப்பார். இப்ப கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி என்னுடையதுன்னு சொல்ல எதை அவர் யோசிக்காம என்னுடையதை இயேசுனுடையதாக மாற்றக்கூடிய ஒரு அனுபவத்துக்கு பேரு தான் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம். எனக்கு என்று ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, என்னுடைய இது எல்லாம் உம்முடையது ஆண்டவரே. நீங்க தான் கொடுத்துருக்கீங்க, எனக்கு உண்டான பிள்ளையை கொடுத்துருக்கீங்க, எனக்கு உண்டான வேலையை கொடுத்துருக்கீங்க, ஆஸ்தியை கொடுத்துருக்கீங்க, அந்தஸ்து கொடுத்துருக்கீங்க. உண்மை காட்டிலும் மிஞ்சினது ஒண்ணுமே கிடையாது. இந்த வேலை இல்லாட்டி ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் வேறொரு வேலையை கர்த்தராகிய தேவன் தருவார். ஆனால் கர்த்தராகிய தேவன் நீர் இல்லாமல் வேறு எங்கே நான் கடந்து போக முடியும்? இந்த நினைவுக்கு பேரு தான் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. இப்ப இந்த கடைசி காலத்துல உங்களாலும் என்னாலும் ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பார்க்க முடியும். வேலைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை காட்டிலும் கர்த்தராகிய தேவனுக்கு என்னைக்காச்சும் நம்ம பிரையாரிட்டி கொடுத்திருக்கமான்னு யோசிச்சு பாருங்க. நான் எதை என்னுடைய வாழ்க்கையிலே முதன்மைப்படுத்த ஆரம்பிக்கிறேன்? பணத்தை முதன்மைப்படுத்துகிறேன், வேலையை முதன்மைப்படுத்துகிறேன், குடும்பத்தை முதன்மைப்படுத்துகின்றேன், எனக்கு உண்டான எல்லா விதமான செல்வாக்குகளை நான் முதன்மைப்படுத்த ஆரம்பிக்கிறேன், எனக்கு என்னுடைய தேவைகள் யாவற்றையும் முதன்மைப்படுத்துகிறேனே தவிர கர்த்தராகிய தேவனை நான் கடைசியாய் வைக்கிறது உண்டானால் உண்மையான தேவ பயம் என்னுடைய வாழ்க்கையில இல்லை. இப்ப ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இவன் தான் ஆபிரகாமுடைய சந்ததி. இவ்வளவு வருஷம் வரைக்கும் அவனுக்கு பிள்ளையே கிடையாது. இப்ப ஆண்டவராக தேவனுடைய கிருபையினால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளை. இப்ப இந்த பிள்ளையை கர்த்தராக தேவன் கேட்கின்றார். என்ன கேட்கின்றார்? உன்னுடைய குமாரனை, உன்னுடைய ஏகசுதனை நான் காண்பிக்கக்கூடிய மோரியா தேசத்திலே காண்பிக்கக்கூடிய மலைகள் ஒன்றிலே கொண்டு போய் நீ அவனை எனக்கு தகன பலியாய் கொடு என்று கர்த்தர் கேட்கின்றார். வார்த்தைகளை ஆண்டவராக தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்ட ஆபிரகாம் எவ்வளவு தூரம் நொறுங்கி போயிருக்க ஆரம்பிப்பான். என்றாலும் கூட அவன் என்னுடைய பிள்ளை என்று சொல்லி பாராமல், கர்த்தரே அந்த வார்த்தையை சொல்றார் பாருங்க, அவன் உன்னுடைய புத்திரன் என்றும் உன்னுடைய ஏகசுதன் என்றும் பாராமல் நீ அவனை எனக்கென்று ஒப்பு கொடுத்ததினால்
நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் கண்டுகொள்ள ஆரம்பிச்சேன். நீங்க எந்தெந்த விஷயத்தை எல்லாம் கர்த்தராகிய தேவனுக்குன்னு ஒப்புக் கொடுக்க ஆரம்பிச்சீங்க. உங்களுக்காட்டிலும் வேலை முக்கியம் இல்லை ஆண்டவரே, நான் பார்க்கக்கூடிய வேலை, இந்த வேலை இல்லாட்டி பரவாயில்ல ஆண்டவரே, வேலை இல்லாம இருக்க ஆரம்பித்தாலும் கூட உம்மால் என்னை போஷிக்க முடியும் என்று சொல்லி எத்தனை பேர் கர்த்தருடைய கரத்தில் உங்களுக்கு உண்டானவர்களை ஒப்புக் கொடுத்திருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் ஒப்புக் கொடுத்திருக்கோம்? இல்லையே, எதையுமே கொடுக்க முடியல. ஆண்டவராகிய தேவனுக்கு கொடுக்கிறது உண்டானால் எதை நாம் கொடுப்போம்? வேண்டாதவைகளை, ஒண்ணுமில்லாம எந்த விதமான காரியத்தின் பயன் இல்லாதவைகளை. ஆரம்ப நாட்களில் நான் ரொம்ப வருஷமா அதாவது இந்த உண்டியல், அதாவது இந்த காணிக்கை பெட்டியை வைக்கல. ஏனென்றால் முதல் காரியமாய் காணிக்கை பெட்டி வைத்த பொழுது அதுல ஒரு காணிக்கையாக ஒரு பணம் ஒன்று போடப்பட்டது. அதுல பாத்தீங்கன்னா 10 ரூபாயினுடைய ஒரு பக்கம் மட்டும் உள்ள போடப்பட்டிருந்தது. அது அதாவது இந்த காந்தி தாத்தா படம் போட்டுக்கக்கூடிய அந்த பகுதி, அதாவது அந்த ஒயிட் இருக்கு பாருங்க, அந்த பகுதி. அதுல அந்த வெள்ளை பகுதியிலே அது யார் போட்டாலும் தெரியல, அவர்களுடைய கையெழுத்தாக எழுதப்பட்டிருக்கிறது. எதையும் செல்லாமல் இருக்கப்படுகிறதை செல்ல பண்ண கர்த்தராகிய தேவனால் ஆகும்னு சொல்லி ஒரு பாதி ரூபா நோட்டு உள்ள போட்டு வச்சிருக்காங்க. இதை போய் எங்க போய் நம்ம செல்ல வைக்கிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பரலோகத்துல ஒன்றே மாற்ற முடியுமா? நம்ம வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில நமக்கு தேவையில்லாததை, ஆகாதவைகளை கொண்டு போய் கர்த்தருடைய கரத்துல கொடுக்கணும். ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், எதை நீ முதன்மையாக நினைவு கூறுகிறாயோ அதை நீ என்னுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறதற்கு பெயர் தான் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே புத்திரனை ஆண்டவராகிய தேவன் கேட்ட மாத்திரத்துல அவர் மறுப்பியதும் சொல்லாமல், ஆண்டவராகிய தேவன் காண்பிக்கக்கூடிய மலைகள் ஒன்றிலே அழைத்து கொண்டு போய் பலியாக கொடுக்கும்படி பட்டயத்தை அவனுடைய கழுத்தின் மேல் ஓங்கின ஆபிரகாமை பார்த்து கர்த்தராகிய தேவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை அவர் சொல்லுகின்றார், ஆபிரகாமை பிள்ளையாண்டன் மேல் உன்னுடைய கையை போடாதே, உன்னுடைய ஏக புத்திரன் என்று உன்னுடைய ஒரே குமாரன் என்று சொல்லி நீ பாராமல் நீ அவனை எனக்கென்று ஒப்புக் கொடுத்தபடினால் நீ எனக்கு பயப்படக்கூடியவன் என்கிறதை இது முதல் நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் கர்த்தராகிய தேவனுக்கென்று உங்களுடைய வாழ்க்கையின் முதன்மைகளிலே எவை எல்லாவற்றையும் கொடுத்திருக்க ஆரம்பிக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. உங்களுடைய நேரத்தின் முதன்மையை கொடுக்குறீங்களா? உங்களுடைய ஊதியத்தின் முதன்மையை கொடுக்குறீங்களா? உங்களுடைய வயசினுடைய முதன்மையை நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். வயசான பிறகு நிறைய பேர் செய்யக்கூடிய காரியம் என்ன? வேலையெல்லாம் முடிச்சு ரிட்டையர்ட் ஆன பிறகு கர்த்தருடைய ஊழியத்தின் ஊடாக நான் கடந்து வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அவர்களை பார்த்து நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்ல முடியும். என்ன வார்த்தை சொல்ல முடியும்? இப்போ நீங்க ஊழியத்திற்கு போகிறது உண்டானால் ஒரு 10-15 இடமாச்சும் உங்களுக்காக உட்காருகிறதுக்காக ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியம். முந்தி ஓடி ஆடி உழைக்கக்கூடிய நேரத்தெல்லாம் விட்டுட்டு தளர்ந்து போற நேரத்தில் ஊழியத்தின் ஊடாக கடந்து வருகிறது எப்படி? எனக்கு இந்த சாப்பாடு ஆகாது, எனக்கு இந்த விதமான பதார்த்தம் என்னுடைய சரீரத்துக்கு ஒத்துக்கொள்ளாது என்று சொல்லக்கூடிய இந்த காலங்களை தேவனுக்கு முன்பதாக அர்ப்பணிக்கிறது உண்டானால் தேவ பயம் நம்முடைய வாழ்க்கையில எங்கு உண்டு? கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் என்றால் என்ன? வாழ்க்கையினுடைய முதன்மையாய் காணப்பட்ட அந்த ஈசாக்கை ஆபிரகாம் ஆண்டவருக்கென்று அர்ப்பணம் செய்ய துவங்க ஆரம்பித்தார். தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரே நம்பிக்கை அவன்தான். இத்தனை வருஷம் வரைக்கும் தன்னுடைய பிள்ளைக்காக காத்திருந்த ஆபிரகாம், அந்த பிள்ளை வந்த மாத்திரத்துல கர்த்தர் கேட்ட உடனே அந்த பிள்ளையை ஆண்டவருக்கு முன்பதாக கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி மனமற்றவனாய் காணப்படாதபடி தேவன் கேட்ட மாத்திரத்தில் மறுபேதும் சொல்லாமல் கொண்டு போய் வெட்டும்படிக்காய் அர்ப்பணம் செய்த அந்த ஆபிரகாம், தன்னுடைய வாழ்க்கையினுடைய சந்ததியே கொண்டு போய் கொடுக்கும்படிக்காய் ஒப்பு கொடுத்த ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ உண்மையிலே கர்த்தருக்கு பயப்படக்கூடியவன் என்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு பின்னால சந்ததியை பற்றி நீ யோசிக்கல, உனக்கு பின்னால வரக்கூடிய காரியங்களை பற்றி நீ உன்னுடைய மனதளவிலே எந்த விதமான விஷயத்தை பற்றி நீ ஆராய்ந்து பார்க்கக்கூடியவனா இல்ல. நான் கேட்ட மாத்திரத்தில் மறுபேதும் சொல்லாமல் நீ இந்த காரியத்தை செய்ததுனால உண்மையாகவே நீ எனக்கு பயப்படக்கூடியவன் என்கிறதை நான் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். கர்த்தருக்கு முன்பதாக காணப்படக்கூடிய நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் வாய்ந்தவர்களாய் இருக்கிறோமா என்று யோசிச்சு பாருங்க. வேலைக்காக கர்த்தரை தியாகம் பண்ணுவோம், ஆனால் கர்த்தருக்காக வேலையை தியாகம் பண்ண முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. வேலைக்காக, அதாவது உங்களுடைய குடும்பத்திற்காக கர்த்தரை நாம் விடுகிறதுக்கு சம்மதிக்க ஆரம்பிப்போம். நிறைய பேருடைய வாழ்க்கையில, எங்க குடும்பத்துல, எங்க வீட்டுல ஒரு நாள் நீங்க இருந்து பாருங்க பிரதர், எங்க வீட்டுல வரக்கூடிய நேரத்துல எங்க அப்பா அடிக்கக்கூடிய அடி, எங்க அம்மா அடிக்கக்கூடிய அடி, என்னுடைய கணவன் அடிக்கக்கூடிய அடியை தாங்கி கொண்டுதான் இந்த மாதிரி சபையின் ஊடாக நான் கடந்து வர ஆரம்பிக்கிறேன். இந்த நாள்ல இந்த சபைக்கு நீ போகக்கூடாது என்கிற அநேக விதமான கண்டிஷன் யாவற்றையும் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அவரை மிஞ்சி என்னால் வர முடியவில்லை என்று சொல்லக்கூடிய மக்கள் எங்கே? கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் குடும்பத்தையே தூக்கி எறிந்து கர்த்தருக்கென்று பின்பற்றக்கூடிய மக்கள் எங்கே? அப்ப தேவ பயம் என்றால் எதை ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார்? நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுகின்றேன்.
ராமநாதபுரத்துல இயேசுவின் துணி என்கின்ற நல்ல ஒரு ஐக்கியம் உங்களுக்கு தெரியும். அண்ணனால் உருவாக்கப்பட்ட அந்த ஆரம்ப கால ஐக்கியம். இப்ப கர்த்தருடைய நாமத்தினால வேற பணிக்காக ஆண்டவராகிய தேவன் என்னுடைய சகோதரன் அழைச்சிட்டாரு. ஆனா ஆரம்ப காலத்துல ஒரு சபையாக அந்த ஊழியத்தை அவர்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்படி கட்டியிருக்கக்கூடிய காலத்துல ஒரு முறை ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று உருவாக்கப்பட்டது. என்ன பிரச்சனை உருவாக்கப்பட்டது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய சில தேவனுடைய பிள்ளைகள்லாம் சேர்ந்து குற்றாலம் பகுதியில் போய் ஃபாஸ்டிங் இருக்க வேண்டும் என்று கடந்து போனாங்க. அண்ணனுடைய தலைமையில ஒரு 4-5 பேராக கடந்து போனாங்க. குற்றாலத்துல மீட்டிங்லாம் முடிஞ்சிச்சு. ஒரு 3 நாட்கள் அங்கேயே தங்கி இருந்து உபவாசம், இரவும் பகலும் ஓயாமல் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தைகளின் ஊடாக கடந்து போய் அந்த காரியங்கள்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரக்கூடிய நேரத்தில் பாளையங்கோட்டையில ஒரு சகோதரனுடைய வீட்டுல ஒரு கூட்டத்திற்காக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அண்ணன் இங்கே தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே அந்த சகோதரி அண்ணனுக்கு தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு, அண்ணன் நீங்க ஊழியத்தை நீங்க வந்து அந்த ஃபாஸ்டிங்கை முடிச்சுட்டு வரக்கூடிய வழியில எங்கள் பகுதியிலும் நடைபெறக்கூடிய இந்த முழு இரவு ஜெபத்திலே நீங்கள் தயவு செய்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க வேண்டியது அவசியம்னு சொன்னாங்க. அண்ணனால் அந்த ஒரு காரியத்தை தட்ட முடியல. உடனே அந்த இடத்தின் ஊடாக கடந்து வந்தாங்க. கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கக்கூடிய நேரத்துல இரண்டாவது பகுதி உருவாக்கப்படக்கூடிய நேரத்தில் கர்த்தர் உங்கள் நடுவிலே முகமுகமாய் உலாவிக் கொண்டு வரப்போகின்றார். நிறைய பேரின் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் வந்து இறங்கப் போகிறது என்கிறதை பற்றி தீர்க்க தரிசனமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை அண்ணன் பேசிட்டே வந்தாங்க. பேசிக்கொண்டே வந்து ஒவ்வொருடைய தலையின் மேலும் கரங்களை வைத்து ஜெபித்து கொண்டு வரக்கூடிய நேரத்துல அண்ணன் கூட வந்தாரு. பாத்தீங்களா, ஒரு குரூப் ஒரு 4-5 பேர் வந்தாங்க பாருங்க. அதிலே ஒரு சகோதரனுடைய கண்கள் திறக்கப்பட்டு கர்த்தரை முகமுகமாய் தரிசித்து அதே ஸ்பாட்ல இறந்து போயிட்டார், செத்து போயிட்டார். அந்த அதிர்ச்சியின் நிமித்தமாக இறந்து போயிட்டார். இது ஆண்டவருடைய நாமத்தினால ஒவ்வொருத்தருக்காக ஜெபம் பண்ணிட்டு வராங்க. அவர் வந்து கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றார், கீழே விழுந்து செத்து போயிட்டார். செத்தது தெரியாது. உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய மக்கள்லாம் சொல்றாங்க, அந்த பிரதர் நாங்க எழுப்பலாமான்னு கேட்கறாங்க. உடனே அண்ணன் சொன்னாங்க, இல்ல ஏதாகிலும் தரிசனம் பார்த்துட்டு இருப்பாரு, ஏதாகிலும் ஆவிக்குரிய அனுபவத்தினோட கடந்து போவா, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு அவரை நாம் எழுப்பலாம் என்று சொல்லி எல்லா விதமான மக்களுக்கு ஜெபித்து முடித்து விட்டு வரக்கூடிய நேரத்துல இன்னும் அவர் எழுந்திருக்கவில்லை. உடனே பக்கத்துல இருக்கவங்க கேட்டாங்க, எழுப்பலாமா ஐயான்னு கேட்டாங்க. சரி எழுப்புங்க சொன்னா எழுப்ப ஆரம்பித்தால் எழுப்பவே இல்லை. அவர் எழுப்பி பார்க்கறாங்க, ஒளி பார்க்கறாங்க. உடனே என்ன நடந்ததுன்னு சொல்லி தெரியல. நேராக ஆஸ்பத்திரிக்கு அவங்க வந்து அழைத்து கொண்டு போகக்கூடிய நேரத்துல மருத்துவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு விஷயத்தை கண்ட அவருடைய கண்கள் விரிந்த நிலையிலே ஆச்சரியமாய் பார்த்து சடனாக அந்த ஹார்ட் வந்து அரெஸ்ட் ஆயிடுச்சு, ஹார்ட் வந்து நின்று போயிடுச்சு, இறந்து போய்விட்டாரு சொல்லிட்டாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல, ஒரே பயம், ஒரே நடுக்கம். இது வரைக்கும் சாவு இந்த மாதிரி சபையில நடந்தது பார்த்தது இல்லை, நானும் கூட பார்த்தது இல்லை. ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய நாமத்தினால் இந்த மாதிரி நானும் பார்த்தது இல்லை. அந்த மாதிரி சபையில திடீர்னு சொல்லி நடக்கக்கூடிய இந்த ஒரு காரியத்துல திடீர்னு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு இறப்பு யாருனாலும் டைஜஸ்ட் பண்ணவே முடியல. இப்போ உடனே ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த டெட் பாடி வந்து தூக்கிட்டு போறாங்க. மறைந்த அருமையான தேவனுடைய மனித சகோதரன் ஜான் டெபினாத்தினுடைய அந்த இடத்துல வந்து எடுத்துட்டு போறாங்க. ஐயம்மா, நீங்க வந்து எத்தனையோ மரித்து போன மக்களை வந்து உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறாங்கமே, இவரை நீங்கள் உயிரோடு கூட எழுப்ப வேண்டும் என்கிறதை பற்றி அண்ணன் ரொம்ப கேட்கிறாங்க. உடனே கர்த்தருடைய வார்த்தையாக அவர் சொன்னார், இல்ல ஆண்டவராக தேவன் சொல்லிவிட்டார், கனி முதிர்ந்தது, தேவனுடைய மேஜைக்கு அந்த கனி தேவைப்படுகிறது, ஆகவே கர்த்தர் எடுத்துட்டாருன்னு சொல்லிட்டார். இப்ப எப்படி வீட்டுக்கு சகோதரனுடைய பாடியை கொண்டு போறது யோசிச்சு பாருங்க. உயிரோடு கூட கூட்டிட்டு வந்துட்டு செத்த பிரேதமாக கொண்டு போனா என்ன நடக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி நேரத்துல பயத்தோடு கூட ஊருக்கு எடுத்துட்டு போறாங்க. நிறைய பிரச்சனை உருவாக்கப்படக்கூடிய சூழ்நிலை. எங்க ஐக்கியத்திலும் கூட பயங்கரமான பிரச்சனை. அவருடைய நண்பர்களாய் காணப்படக்கூடிய பல நண்பர்கள், அவர்கள்லாம் வந்து ஆண்டவராகிய தேவனுடைய வசனங்களுக்கு எங்களுடைய ஊழியத்திற்கும் எதிரடையாக காணப்படக்கூடிய நிறைய சகோதரருடைய மனைவிமார்கள் எங்களுடைய ஐக்கியத்திலே வருகிறது உண்டு. அதுல இருக்கக்கூடிய மனைவிமார்கள் அந்த சகோதரிகள்மார்களை வந்து கணவன்மார்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணி, இனி அந்த சபைக்கு யாராகிலும் போகிறது உண்டானால் இனி உங்களுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது, நான் வந்து உன்னை வெட்டி கொள்ளாம இருக்க மாட்டேன், கொன்னே போட்டுருவேன் என்கிறத பற்றி அவர்கள் பேச துவங்க ஆரம்பிச்சாங்க. ஒரு சகோதரர் ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு சகோதரி, ரொம்ப எந்த விதமான காரியத்துக்கு சத்தமா பேசாத இருக்கக்கூடிய ஒரு சகோதரி. அவங்களுடைய வீட்டுக்காரர் வந்து என்னுடைய கல்லூரியில ஒரு ஆசிரியராக, அது என்னுடைய சப்ஜெக்டுக்கு எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக பணியாற்றினவர். வீட்டுல போய் என்னுடைய நண்பன் மறைச்சு போயிட்டான், ஆகவே இந்த நண்பனுடைய அந்த காரியத்தின் அடிப்படையில, அதாவது உனக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்றேன், இனி அந்த ஐக்கியத்தின் ஊடாக நீ கடந்து போகக்கூடாது, நீ போகிறாய் என்று சொன்னால் இனி நீ வீட்டுக்கு வரக்கூடாது, மட்டுமல்லாமல் உன்னை நான் கொல்லாமல் விழமாட்டேன் என்ற வார்த்தையை பற்றி பேசினான். அவங்க ஏற்கனவே பயப்படக்கூடிய ஒரு அம்மா, உங்களுக்கே தெரியும், நான் இப்பதான் சொன்னேன். அந்த அம்மா சடன் என்று சொல்லி ஒரே ஒரு விஷயத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. என்ன காரியத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க? தன்னுடைய கழுத்திலே கட்டியிருக்கக்கூடிய தாலியை கட்டினாங்க, அத்துட்டு உனக்கு எனக்கு இதுதானே உறவு, இந்த கையில வச்சுக்கோ, இனி உனக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை, இயேசு ஒருவர் தான் எனக்கு தேவை என்கிறதை பற்றி பேசினாங்க. உங்களால சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி
திடமாக ஸ்திரமாக நிற்க நம்மளால முடியுமா? இல்லையே. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் என்றால் என்ன? கர்த்தரை காட்டிலும் மிஞ்சினது எதுவுமே எனக்கு இந்த உலகத்துல வேண்டாம். ஆண்டவர் ஒருவர் தான் என்னுடைய வாழ்க்கையிலே பிரதானம். ஆண்டவருக்கு மிஞ்சி எது வர ஆரம்பித்தால், எந்த சூழ்நிலைகளை எனக்கு எதிரடையாய் காணப்பட ஆரம்பித்தாலும் சூழ்நிலைகளை விட்டு வெளியே வருவனை தவிர கர்த்தரை விட்டு விலகவே மாட்டேன் என்று சொல்லக்கூடிய நிலைகளுக்கு பெயர்தான் உண்மையான தேவ பயம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் நன்மை. இதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கருத்தாய் தேட வேண்டுமா? என்னுடைய வாழ்க்கையிலே இந்த நன்மையான காரியம், தேவனுக்கு மட்டும் நான் என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை, அடிமையாய் மாற்றப்படக்கூடிய ஒரு தன்மை, ஆண்டவராகிய தேவனுக்கு மட்டும் பிரியமாய் வாழக்கூடிய ஒரு சுபாவம். எல்லா மக்களையும் பிரியப்படுத்துற காலமெல்லாம் போதும். இவனுக்கு தேவையாக அவனுக்கு தேவையாக எல்லா காரியத்தினூடாக கடந்து போன காலமெல்லாம் போதும். இனி நான் கர்த்தருக்கு மட்டும் பிரியப்படக்கூடிய ஒரு மனுஷனாக என்னுடைய வாழ்க்கையின் முறைகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலைகளுக்கு பெயர்தான் உண்மையான தேவ பயம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. ஆண்டவருடைய வேதம் என்ன விதமான விஷயத்தை நம்ம கூட சொல்ல துவங்க ஆரம்பிக்கிறது. ஆதியாகம புஸ்தகத்துல 39வது அதிகாரம் அதுல 8, 9 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஆதியாகமம் 39வது அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையிலே ஒப்பித்திருக்கிறார். 9வது வசனம், இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறது எப்படி? இரண்டாவது காரியம், தேவ பயம் என்றால் பாவத்திற்கு விலகின ஒரு வாழ்க்கை. இது யாருடைய கண்களும் பாராது இருக்கக்கூடிய வேற நாடு. எகிப்து நாடு வேற நாடு, இஸ்ரவேல் நாடுனா கூட யோசேப்பை பற்றி நிறைய விதமான மக்களுக்கு தெரியும். இது வேற நாட்டுல கடந்து போகக்கூடிய யோசேப்புடைய நிலைகளை அறியாது இருக்கக்கூடிய, முகமறியாது இருக்கக்கூடிய மக்கள் அங்க போய் தவறு செய்யும்படிக்காக அவனை வருந்தி அழைக்கக்கூடிய நிறைய சூழ்நிலைகளை அவருடைய கண்கள் பார்க்க துவங்கிற்று. என்றாலும் கூட அவள் அழைக்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு செவி கொடாமல் தன்னுடைய இருதயத்தை அடைத்துக் கொண்ட யோசேப்புக்கு அந்த காரியங்கள் வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? உண்மையாகவே தேவனுடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறது. நான் என்ன காரியத்தை செயல்படுத்த ஆரம்பித்தால், நன்மையை செய்தாலும் பொல்லாப்பை செய்தாலும், ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக தீமையான விஷயங்களின் ஊடாக கடந்து போனாலும், அல்லது கர்த்தர் பிரியப்படக்கூடிய காரியங்களை செயல்படுத்த ஆரம்பித்தாலும், கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து, வசனத்தில் என்ன போடுது, நல்லோரையும் தீயோரையும் பார்த்து கொண்டே இருக்கிறது. அவருடைய கண்களுக்கு மறைக்கக்கூடிய காரியங்கள் ஒண்ணுமே இல்லை. நீ செய்யும் ஒவ்வொரு விஷயத்தையும், நீ அந்தரங்கமா யோசிக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தருடைய கண்கள் கண்டுகொண்டே இருக்க ஆரம்பிக்கிறது. யோசிப்பு இந்த விஷயத்தினுடைய காரியங்களை புரிய ஆரம்பிச்சதுனால தன்னை சுற்றிலும் யாருமே காணப்படாது இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்க ஆரம்பித்தாலும் அவன் தேவனுக்கு பயந்து இந்த பொல்லாப்பான காரியங்களுக்கு விலகி கடந்து போகக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தான். தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம்னா என்ன விதமான காரியத்தை உருவாக்குகிறது? பொல்லாப்புக்கு நீங்களாக்கப்படக்கூடிய நிலைகளை அது நம்முடைய வாழ்க்கையை உருவாக்க துவங்க ஆரம்பிக்கிறது. எதையெல்லாம் பொல்லாப்பாய் காணப்படக்கூடிய ஒன்று, எந்தெந்த விஷயமெல்லாம் பொல்லாத ஒரு நிலைகளின் ஊடாக என்னை ஈர்த்து கொண்டு போகக்கூடிய வழிகளை உருவாக்க ஆரம்பிக்கிறது. எதையெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாய் காணப்படுகிறதோ அவைகளை நான் மனப்பூர்வமாய் விரோதிக்கும் மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கின்றேன். மனசெலவுல பாவத்தை செய்து கொண்டு பரிசுத்தமாய் வாழுகிறவனை போல நடிக்கக்கூடியவனாய் அல்ல. என்னுடைய உள்ளும் புறமும் தேவனாகிய கர்த்தர் வெறுக்கக்கூடிய எந்த விதமான காரியத்தை நான் நேசியாதவனாய், நான் அவைகள் எல்லாவற்றையும் வெறுத்து ஒதுக்கக்கூடியவனாய் காணப்படக்கூடிய தன்மைக்கு பெயர்தான் உண்மையான தேவ பயம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. ஒரு சமயத்துல கர்த்தருடைய ஊழியத்திற்காக கடந்து போன சென்னை பகுதியில கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவித்து முடித்த பிறகு ஒரு வாலிப தம்பி என்னோடு கூட பேசும்படி கடந்து வர ஆரம்பிச்சான். அவன் அவனுடைய சபையில அவன் தான் அதாவது அந்த மியூசிக் டீமினுடைய லீடர் மட்டுமல்லாம கொயர் டீம்லும் கூட இருக்கக்கூடிய ஒரு தம்பியும் கூட. அவன் பாட ஆரம்பிச்சாலே சபையில ஆவிலே நிறைந்து வழியக்கூடிய அனுபவங்கள் இருக்கிறது பார்க்க முடியும். அவன் அந்த சபையில மட்டுமல்ல அநேகமான ஊழியங்களிலும் அந்த தம்பியை பயன்படுத்துகிறது வழக்கம். அவன் என்னை பார்க்கும்படி கடந்து வந்தான். அவனை பார்த்து சொன்னேன், தம்பி நீங்க ஆராதனை நடத்துறீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நேர்த்தியாக ஜனங்கள் எல்லாரும் ஆவியில நிறைந்து பரவசம் அடையக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சாங்க. இந்த சின்ன வயசுல இத்தனை தூரம் ஆண்டவராக தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்றீங்களே, உங்களை நினைக்கும் பொழுது நான் உண்மையிலேயே சந்தோஷப்படுகிறேன் என்றதை பற்றி நான் பேச ஆரம்பிச்சேன். உடனே என்னுடைய கரங்களை பற்றி கொண்டு அந்த தம்பி அழ ஆரம்பித்தார். நான் வெளியே பார்க்கும்போது தான் இவ்வளவு சுத்தவானை போல காணப்பட ஆரம்பித்தாலும்
உள்ளாக என்னுடைய அந்தரங்கமான வாழ்க்கையில எத்தனை அசிங்கமான நினைவுகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குது தெரியுமா? எத்தனை பேரை பற்றி நான் தவறான அபிப்பிராயத்தோடு கூட நான் கண்ணோக்கி பார்க்கிறேன் தெரியுமா? என்னை காட்டில் உயர்ந்த அநேக விதமான சகோதரிகள் என்னுடைய பார்வையில தவறான நிலைகள் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடியதா இருக்கிறது. யார்கிட்டையும் போய் வெளியே என்னால் பேச முடியல, சொல்ல முடியல. இவைகளை நான் பேசுகிறது உண்டானால் என் சபையில பெரிய பிரச்சனை உருவாக்கப்பட ஆரம்பிச்சிடும். நான் யாரிடத்துல போய் இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ண முடியும் என்று சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சேன். உங்களுடைய ஒவ்வொரு விதமான பிரசங்கம் என்னுடைய மனதை தொட ஆரம்பிச்சதுனால உங்ககிட்ட நான் சொல்றேன், ஐயா, என்னை பற்றி தயவு செய்து எந்த விதமான மக்களுக்கு முன்பதாக சொல்லிடாதீங்க. நீங்க யோசிக்காதீங்க, இப்ப நீங்க பிரசங்கத்துல சொல்றீங்கன்னு சொல்லி அவர் பேர் உங்களுக்கு சொல்லல இல்ல. ஆகவே என்னை பத்தி எந்த விதமான ஆட்களையும் போய் சொல்லிடுறாங்க. என்னுடைய மனதிலே காணப்படும் எல்லா விதமான பயங்கரமான அசிங்கத்தினுடைய நிலைகளை யாருக்கு முன்பதாக வெளிப்படுத்த முடிகிறது இல்ல. என்னை அறியாமல் நான் சோர்ந்து போகிறேன். நான் ஆராதனை பண்ணக்கூடிய நேரங்களில் ஜனங்கள்லாம் ஆவியில நிறைறாங்க. ஆனால் தேவனுடைய மகிமையை நான் என்னுடைய வாழ்க்கையில பெற முடியல. உள்ளார்ந்த பாவம், கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில பொல்லாங்காய் காணப்படக்கூடிய பாவங்கள் எங்கே காணப்பட ஆரம்பித்தாலும் அது மறைவாக ஒளிவாக யாருடைய கண்களுக்கும் தோற்றமில்லாமல் காணப்படக்கூடியதாய் விளங்கினாலும் உண்மையான கர்த்தருடைய பயம் இருந்தால் இந்த பாவம் உன்னை விட்டு விலகி போகிறதை பார்த்து விடுவார். பாவம் உன்னுடைய வாழ்க்கையில வாசம் பண்ண முடியாது. தேவ பயம் இருக்கிறது உண்டானால் பாவத்திற்கு நீங்களாகின ஒரு வாழ்க்கையாக உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் மாற்றத்தின் ஊடாக கடந்து போகிறதை பார்க்க முடியும். மூன்றாவது ஒரு விஷயமாக ஆண்டவருடைய வேதம் மற்றும் ஒரு காரியத்தை சொல்வது, நான் சீக்கிரம் சொல்றேன். 2 கொரிந்தியரின் புஸ்தகத்துல 7வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தை சொல்கிறது, வாசிக்கிறேன். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கிடவும். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையக்கூடிய ஒரு நிலை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே எங்காகிலும் ஒரு ஓரத்திலே பாவத்தின் நிலைகள் ஒட்டி இருக்கிறத பார்க்க முடியும். ஆண்டவராக தேவன் நமக்கு சொல்லக்கூடிய மூன்றாவது முக்கியமான ஒரு காரியம் என்ன? கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் வருகிறது உண்டானால் பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்தும் மக்களாய் நீங்களும் நானும் விளங்க துவங்க ஆரம்பிச்சோம். நம்முடைய வாழ்க்கையிலே எந்த டைரக்ஷன் இருந்து பார்க்க ஆரம்பித்தாலும் எந்த தீமையும் யாருடைய கண்களிலாலும் பார்க்க முடியாது. என்னாலும் கூட என்னுடைய வாழ்க்கையிலே அநேக விதமான தீமையான நிலைகளை பார்க்க முடிகிறது இல்லை. இப்ப மக்களால் ஒருவேளை என்னுடைய மனதிலே காணப்படக்கூடிய தீமையான நிலைகளை பார்க்க முடியாமல் போக ஆரம்பிச்சாலும் எனக்கு அந்த தீமையான நிலைகளை பற்றி நான் நன்றாகவே அறிந்திருக்க முடியும் தானே. கர்த்தர் சொல்லுகின்றார், பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்தும்படி நான் கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் நான் என்னையே ஒய்த்து ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தாலும் கூட எந்த இடத்திலும் தீமையை பாராத ஒரு மனிதனாய் நான் என்னை உருவாக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறேன். அப்ப கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம்னா என்ன அர்த்தம்? சும்மா ஆண்டவர் அப்படி சொன்னா அப்படி கை காலம் அப்படி அதாவது சிலித்துக்கொண்டு உட்காரக்கூடிய ஒரு அனுபவத்துக்கு பேர் இல்லை. ஆண்டவர்னு சொன்னாலே, கர்த்தர்னு சொன்னாலே அப்படி நடுக்கக்கூடிய ஒரு நடுக்கத்தை அப்படி ஷோ பண்ணி காமிக்கிறது இல்லை. கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் என்றால் ஆண்டவராக தேவனை தவிர்த்து வேறு ஒரு விஷயத்தை உன்னால் நேசிக்க முடியாது. 2வது, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட பாவத்திற்கும் நீங்கின ஒரு மனிதனா நம்முடைய அந்தரங்கமான வாழ்க்கையில யாராலும் பார்க்க முடியாத நிலைகளிலே காணப்படக்கூடிய பாவமாய் இருந்தாலும் அவைகளை பற்றி நீங்க வெளியே சொன்னாதான் அந்த பாவம் உங்களுக்குள்ள இருந்துச்சான்னு சொல்லி மக்கள் கேட்பாங்க. அந்த மாதிரி காணப்படக்கூடிய நிலைகளாய் இருக்க ஆரம்பித்தாலும் தேவ பயம் அவைகளை நின்று உங்களை மெய்யாகவே விளக்கக்கூடியதாய் விளங்குகிறது. 3வது காரியம், கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் வருகிறது உண்டானால் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையும் மனிதனாய் நீ உன்னை ஒரு மாற்றம் அடையக்கூடியவனாய் செயல்படுத்த ஆரம்பித்து விடுகின்றாய். அப்ப கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய முதல் காரியம் என்ன? தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் அது நன்மையாய் காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. 2வது, ஒரே ஒரு நன்மை சொல்லி என்னுடைய செய்தியை நான் நிறைவு பண்றேன். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல பிரசங்கியின் புஸ்தகத்துல 3வது அதிகாரம் 22வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. பிரசங்கியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்க. அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இப்படி இருக்கிறபடியினால் மனுஷன் தன் செய்கைகளில் மகிழ்ச்சியாய் இருக்கும் நன்மைகளே அல்லாமல் வேறே நன்மை இல்லை என்று கண்டேன். இதுவே அவன் பங்கு. தனக்கு பின்வரும் காரியங்களை காணும்படி அவனை திரும்பி வர பண்ணுகிறவன் யார்? உன் கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் மகிழ்ச்சியாய் அந்த வேலைகளை செய்ய நீயும் நானும் பிரயாசப்படும். தேவன் உன்னை நம்பி கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பிலும் மகிழ்ச்சியாய் அந்த காரியங்களை ஆசரிக்க வேண்டும். முறுமுறுக்க கூடாது. தேவன் தந்திருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நீங்களும் நானும் முறுமுறுப்பின் ஊடாகவே பேசக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறோம்.
ஒரு நல்ல ஒரு பிரசங்கி, அதாவது பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு தேவனுடைய மனிதன் சொல்ல ஆரம்பித்தார். தேவனுடைய மக்கள், ஆண்டவராக தேவனால் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரவேல் மக்களுக்கு முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னா, எந்த விஷயம் நடக்க ஆரம்பித்தாலும் உடனே கர்த்தருக்கு எதிராய் அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஆவிக்குரிய வட்டாரத்திலும் காணப்படக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த முறுமுறுப்பு. எல்லா மக்களுக்கும் கர்த்தர் நன்மையான விஷயத்தை தந்திருக்கிறார், எனக்கு மாத்திரம் ஏன் இந்த ஒரு தீமையான காரியத்தை தேவன் அனுமதிக்க வேண்டும்? அந்த ஒரு தீமையை தவிர்த்து எத்தனையோ நன்மைகளை தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். ஆனா அதெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாகிலும் ஒரு குறை இருக்கிறது உண்டானால் அவைகளின் நிமித்தமாய் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்க துவங்குகிறோமே தவிர நிறைவான காரியங்களுக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்க மறந்து போக ஆரம்பிச்சு. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை, இந்த வேலைக்குரிய காரியங்களை பற்றி நீங்க யோசிக்க ஆரம்பிக்கிறேன். இப்ப இந்த வேலையில ஒரு 20,000 ரூபாய் எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனால் இதே மாதிரி ஒரு வேலையில ஏறக்குறைய 50,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு வேலை இருக்கிறது. கர்த்தர் ஏன் எனக்கு இந்த ஒரு வேலையை அனுமதிக்க வேண்டும்? ஒன்னு யோசிக்க ஆரம்பிக்கும். சில நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளை பற்றி நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் பெற்றோருக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு பிள்ளையாய் காணப்படுகிறதை நான் பார்க்கிறேன். ஆனா என் பிள்ளைக்கு நான் தான் அடங்கி போக வேண்டியதா இருக்கிறது. என் பிள்ளை இருக்கக்கூடிய அவனுடைய எல்லா விதமான காரியங்களை பார்க்க ஆரம்பிக்கணும்னா ஒன்றானால் என்னுடைய அமைதிக்கும் என்னுடைய சாந்தத்துக்கும் என்னுடைய குடும்பத்தில் இந்த பிள்ளை பிறந்திருக்கே கூடாது. இவ்வளவு மோசமான ஒரு பிள்ளை ஏன் என்னுடைய குடும்பத்திலே வர துவங்கிட்டு? கர்த்தர் உனக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, தேவன் தந்தது எல்லாம் நன்மைதான். அதுல ஒரு குறைவு இருக்கிறத நம்முடைய கண்களில் பார்க்கலாம். ஆனால் மற்ற எல்லா விதமான விஷயமும் அநேகம் நன்மைகளை உள்ளடக்கிறதாய் காணப்படுகிறதை பார்க்க முடியும். அதே மாதிரி தான் தேவன் தந்த பணி, தேவன் தந்த வேலை, உங்களுடைய கரங்கள்ல உலகத்திற்காக ஜெபிக்கக்கூடிய ஜெபம் என்கிற பொறுப்பை கர்த்தர் தந்திருப்பார். ஆண்டவருடைய நாமத்தினால நிறைய மக்கள், எத்தனை விதமான மக்கள், வல்லமையா ஜெபிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. என்னால 2 வார்த்தை தொடர்ந்து ஜெபிக்க முடியல. ஏன் கர்த்தர் என்னுடைய கரங்களில் எந்த ஒரு பொறுப்பை தர வேண்டும்? இல்லை இல்லை, உன்னுடைய வேலையில் மகிழ்ச்சியா இருக்கிறது தான் தேவன் எதிர்பார்க்கும் நன்மை. உன் கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புல நீ திருப்தி அடைந்தவனாய் அந்த பொறுப்பை சந்தோஷமாய் செயல்படுத்த வேண்டியது அவசியம். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி என்னுடைய செய்தியை நிறைவு பண்றேன். ஒரு வயல்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு மனுஷன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வயல்ல வேலை பார்க்கக்கூடிய மனிதன் அவன் ஒரு, அதாவது சம்பளத்திற்காக பணி செய்யக்கூடிய ஒரு பணியாளர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சம்பளத்துக்காக கூலிக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு மனுஷன். இந்த கூலிக்காக வேலை செய்யக்கூடிய மனிதன் என்ன விதமான காரியத்தை செய்வான்? நேரத்தை பார்த்து 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 வேலையை பார்த்துட்டே இருப்பான். 4:30 மணி, இது ஒரு 3 மணி ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 2 மணி நேரம் தான். அப்புறம் இப்போ ஒரு 3:30 மணி ஆயிடுச்சு, இன்னொரு 1:30 மணி நேரம் தான். இப்ப 4 மணி ஆயிடுச்சு, இன்னொரு 1 மணி நேரம் தான். 4:30 மணி ஆயிடுச்சு, இன்னொரு அரை மணி நேரம் தான். இப்படியே நேரத்தை பார்த்து 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 வேலைகளை செய்கிறவன். ஆனால் அந்த வயலுக்கு உரிமையாய் காணப்படக்கூடிய மனுஷனுடைய வேலையை பாருங்க. அவன் அந்த வேலையை சந்தோஷமாய் செயல்படுத்தா நேரத்தை பார்க்கறது இல்லாம. இப்ப நம்ம செய்யக்கூடிய ஜெபத்தை பாருங்களேன். 5 மணிக்கு 4 to 5க்கு நான் ஜெபிக்க வேண்டும். 4 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் நான் அந்த ஜெபத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி 10 முறை நான் என்னுடைய கை கடிகாரத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். இன்னும் நேரம் ஓடவே மாட்டேங்குது, இன்னும் இந்த காலம் போகவே மாட்டேங்குது. ஆனா 4 பேரோடு கூட நான் பேசக்கூடிய நேரத்தில் நேரம் எப்படி பறந்து போறது தெரியல. ஆனால் ஜெபிக்க உட்காரக்கூடிய நேரத்துல 5 நிமிஷம் தாண்டுகிறதே மிகவும் கடினமாய் காணப்படக்கூடிய ஒன்றாய் விளங்குகிறது. காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய வேலையில் ஒரு மகிழ்ச்சி இல்லை, அதுதான் காரணம். உன்னுடைய வேலையிலே மகிழ்ச்சி இருக்கிறது உண்டானால் ஜெபிக்க உனக்கு நேரமே போதாது. 5 மணி நேரத்தை 5 வினாடியை போல் நீ கடக்கக்கூடிய ஒரு மனுஷனாய் விளங்க ஆரம்பிச்சு. கர்த்தருடைய பணியாக காணப்படக்கூடிய விஷயம் என்று சொன்னால் அந்த விஷயத்திற்காக நீ உன்னுடைய முழு காரியங்களை பயன்படுத்துகிறதற்கு எவ்வளவேனும் சோம்பி தெரியவே மாட்டாய். நமக்கு உண்டான காரியத்துல இப்ப திடீர்னு சொல்லி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஆட்கள் சொல்றாங்க, இன்றைக்கு சரி இப்ப வீட்டுல இருக்கக்கூடிய ஆளை கூட விட்டுருங்க, இப்ப நானே சொல்றேன்னு வச்சுங்களேன், நம்முடைய ஐக்கியத்துல இத்தனை வருஷம் நீங்க எந்த விதமான தடையும் இல்லாம வந்திருக்கிறீங்க, எல்லா விதமான காரியத்தின் ஊடாக நீங்க கடந்து போயிருக்கிறீங்க. அதாவது ஊழியத்தை கொடுத்தேன், ஊழியத்தை அப்படியே எந்த விதமான சேதம்லாம் பத்திரமா என் கையில திரும்ப கொடுத்துட்டீங்க. ஜெபத்தை கொடுத்தேன், ஜெபத்தை நீங்க என்னுடைய கையில திரும்ப கொடுத்துட்டீங்க. பிரச்சனை இல்லாத ஒரு மக்களா இருக்கிறதுனால உங்களை எல்லாம் நான் ஆரம்பிக்க வைக்கிறேன், கூட்டிட்டு போய் எல்லா விதமான மக்களுக்கும் தேவையான அந்த உடைகளை நான் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எல்லா விதமான மக்களுக்கும் தேவையான ஆடைகளை நான் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உடனே நம்முடைய உள்ளத்துக்குள்ள ட்ரெஸ் தான் நீங்க வாங்கி கொடுக்க போறீங்க, நான் வீட்டுக்கு போய் சில வேலைகள் உண்டு, அந்த வேலையெல்லாம் முடிச்சு நான் வரவா? இல்ல, கரெக்டா 5 மணிக்கு வர வேண்டும். நம்மலாம் எத்தனை மணிக்கு போய் நிற்போம் அப்படின்னா 4:55 ஆரம்பிக்க முன்னால் போய் நிற்போம். அங்க ஆரம்பிக்கையில் இருக்கக்கூடிய இந்த ஓனர் கேட்பாங்க, என்னம்மா மொத்தமா நீங்க செட் சாரி எடுக்க வரீங்களா, அதாவது எல்லா விதமான மக்களுக்கு ஒரே விதமான ஆடை எடுக்கும்படிக்காக வரீங்களான்னு கேட்பாங்க. இல்லைங்க, எங்களுடைய தலைமை போதகர் வருவார், எல்லா விதமான மக்களுக்கும் ஆடைகள் எடுத்துருக்கிறோம். அந்த வேலை எனக்கு சந்தோஷம். எனக்கு ஏதாவது ஒரு காரியம் கொடுக்கப்படுகிறது உண்டானால் சந்தோஷம். கர்த்தருடைய பணியில நீ சந்தோஷம் அடைய ஆரம்பிக்கிறது உண்டானால் ஆண்டவருடைய விஷயத்தில் ஒரு டயர்ட்னஸையும் உன்னுடைய வாழ்க்கையில ஃபீல் பண்ணவே முடியாது.
எல்லா காரியங்களையும் நீ சிறமேற்கொண்டு எடுக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிப்பாய். 10 வேலையோடு கூட 11வது வேலையாக இன்னொரு காரியத்தை நீங்க செஞ்சிருங்க. இன்னொரு 4 வீடுகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை இல்லைங்க, இப்பவே மணி 6:30 மணி ஆயிடுச்சுங்க, நான் இனி நான் அதாவது அநேகமான பஸ் பிடிச்சு போனா தான் என்னுடைய வீட்டுக்கு நான் கடந்து போக முடியும் சொல்ல மாட்டீங்க. ஏனென்றால் தேவனுடைய பணியிலே நான் மெய்யாகவே சந்தோஷமாய் ஆசரிக்கிறது உண்டானால் நேரத்தையும் காலத்தையும் செலவு பண்ணக்கூடிய காரியத்தை நான் பார்க்கவே மாட்டேன். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலே அளந்து காரியங்களை செய்கிறதற்கு காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம் தான், கர்த்தருடைய வேலையிலே என்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை. ஏதோ செய்யணுங்கிறதுக்காக செய்யறேன், ஏதோ ஒரு காரியத்தின் அடிப்படையிலே ஆண்டவராக தேவன் இந்த பணியை கொடுத்து நான் செஞ்சிடணும். அதாவது சபையில் இருக்கக்கூடிய போதகர்கள் இருப்பார், இன்றைக்கு வேத புஸ்தகத்தை வாசித்தவர்கள் எத்தனை பேர், வாசியாதவர்கள் எத்தனை பேர் கரங்களை வைத்து அதுக்காக நான் பைபிள் வாசிட்டு வருவேன். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, செய்யப்படக்கூடிய வேலையை மன மகிழ்ச்சியாய் நீ செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் உனக்கு நேரமும் காலமும் போதுகிறதே இல்லை. கர்த்தருக்கு முழு நேரத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்திலே சந்தோஷமாய் கடந்து போகும் ஒரு மனிதனாய் நீ உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிப்பாய். இதுதான் நன்மை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். இந்த நன்மையை நீ உன்னுடைய வாழ்க்கையில தேடணும். கர்த்தராகிய தேவனுக்கு கொடுக்கிறவன் ஆண்டவருக்கு முன்பதாக மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு என்று பணிகளை செய்யக்கூடியவன் ஏனோதானோ என்று அல்ல, உண்மையாகவே கருத்தாளமாய் அந்த ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும். அதற்கு தேவை என்ன? அந்த வேலையிலே வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சி. அது ஒரு காரியத்துல நான் செய்யப்படக்கூடிய அந்த விஷயத்துல என்னை அறியாத ஒரு பரவசும் ஒரு மகிழ்ச்சியும் தொற்ற ஆரம்பிக்கிறது உண்டானால் 10 வேலைக்கு 20 வேலையை நான் இழுத்து போட்டு செய்ய ஆரம்பிப்பேன். ஆனால் அந்த வேலையில என்னுடைய மனம் ஒன்றிக்கவில்லை என்று சொன்னால் 10 வேலைக்கு 5 வேலை கூட நான் உருப்படியை நான் செய்ய மாட்டேன். ஆகவேதான் கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில எது நன்மை கர்த்தருடைய பார்வையில அப்படின்னா, தன்னுடைய வேலையிலே மகிழ்ச்சியாய் காணப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நன்மை. தேவன் உங்களுடைய கரங்களிலே தந்திருக்கக்கூடிய பொறுப்பு, இந்த பொறுப்புல நீங்கள் எப்படிப்பட்ட காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறீங்க, எப்படிப்பட்ட விஷயங்களின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறீங்க. தன்னுடைய வேலையிலே பரவசமாய் காணப்படக்கூடிய ஒரு நிலை தேவனுக்கு முன்பதாக நன்மை. அதைத்தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கும் ஒரு தேவனாய் விளங்குகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே எதற்கோ செய்யறோம், ஏதோ ஒரு காரியத்தின் அடிப்படையில் செய்யறோம், இல்லை. தேவன் தந்த இந்த பொறுப்பு என் கையில நம்பி உலகத்துல எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. பணக்காரர் இருக்காங்க, படிச்சவங்க இருக்கிறாங்க, அழகாரங்க இருக்கிறாங்க, அறிவானவங்க இருக்கிறாங்க, எத்தனையோ காரியங்களை சாதிக்கக்கூடிய பெரிய பெரிய சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க, பெரிய அதாவது இந்த தொழில் வல்லுநர்கள் காணப்படக்கூடிய தேசம். அதுல ஒரு காரியத்திற்கும் பிரயோஜனம் இல்லாத இருக்கக்கூடிய என்னை நம்பி தேசத்துக்காக ஜெபின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு பொறுப்பை கர்த்தர் தருகிறாரே, இந்த பொறுப்பிலே நான் எவ்வளவு சந்தோஷமா நான் பரவசம் அடையணும் யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு பொறுப்பை கர்த்தர் என் கையில் நம்பித்தர ஆரம்பிக்கின்றார். இந்த பொறுப்புக்கு நான் அபாத்திரமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் என்னை நம்பும் கர்த்தராகிய தேவனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாய் நான் அந்த வேலையை சந்தோஷமாய் செயல்படுத்த வேண்டியது அவசியம். இதைத்தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, ஜெபிக்கக்கூடிய ஜெபம், கொடுக்கக்கூடிய காணிக்கை தூக்கி எறியக்கூடிய காணிக்கை இல்லை, கர்த்தராகிய தேவனுக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கும் காணிக்கை. ஆண்டவருக்கு என்று நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஏனோதான் என்று செய்யப்படக்கூடிய ஒரு வேலை அல்ல, மனமுவந்து செய்யப்படக்கூடிய ஒரு வேலை. கர்த்தராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள சித்தத்தை நிறைவாக்கக்கூடிய ஒரு காரியம், பயந்து நடுங்கி செய்யக்கூடிய காரியம் அல்ல. அந்த வேலையிலே சந்தோஷமாய் உங்களை ஈடுபடுத்திக் கொண்டு செய்யப்படக்கூடிய ஒரு வேலை. இதைத்தான் ஆண்டவராகிய தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கின்றார். இதைத்தான் கர்த்தர் நன்மை என்கிறதை பற்றி பேச ஆரம்பிக்கின்றார். நன்மையை தேடக்கூடிய விஷயத்துல நீங்கள் ஜாக்கிரதையாய் உங்களை பாதுகாத்துக் கொண்டு இதே வழியின் ஊடாக நீங்கள் கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் நீங்கள் செய்யும் ஒரு விஷயமும் ஆண்டவராக தேவனால் புறம்பே தள்ளப்படுகிறது இல்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரிப்பார். ஏற்ற மகிமைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தருவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் பேசின இந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் எல்லா விதமான குறைவுகளிலே நின்று நிறைவான நன்மைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தர வேண்டும் என்று சொன்னால் 2 விஷயத்தை ஆண்டவர் நம்ம கூட பேச ஆரம்பித்தார். ஒன்று, தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம், எல்லா காரியத்தையும் கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுக்கக்கூடிய நிலை, பாவத்திற்கு விலகுதல், பரிசுத்தத்தை பூரணமாக்கக்கூடிய அனுபவம். இரண்டாவதாக, நம்முடைய வேலைகள் எல்லாவற்றும் மகிழ்ச்சியாய் நம்முடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய தன்மை. இந்த 2 நிலைகளும் தான் கர்த்தருக்கு முன்பதாக நன்மையாக நினைவு கூறப்படக்கூடிய ஒன்று. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நீ செய்யும் வேலையிலே எப்படிப்பட்டவனாய் இருக்கிறார்? ஆண்டவராகிய தேவனுக்கு எல்லா விஷயத்திலும் பயம் கொள்ளக்கூடியவனாய் உன்னுடைய நிலைகள் பாதுகாக்கப்படுகிறதா? இந்த 2 காரியம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் உன்னால் உருவாக்கப்படும் எல்லா விஷயத்தையும் கர்த்தராகிய தேவன் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு கர்த்தர் அவைகளுக்கு ஏற்ற மகிமைகளே உன் வாழ்க்கையிலே காணப்படுவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. சர்வவல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவை, இந்த வார்த்தைகளை கேட்டபடி பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்துல ஆண்டவராக தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் தன் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள கர்த்தாவை நீர் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தேவன் கொடுத்திருக்கக்கூடிய
பணிகள்ல ஆண்டவருக்கு முன்பதாக சந்தோஷமாய் பரவசமாய் அந்த வேலைகளை அவர்கள் ஆசரித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அந்த வேலையிலே காணப்படும் குறைவுகளை பற்றி பேசி அல்ல, அந்த வேலைகளே காணப்படும் அநேகம் கஷ்டங்களை பற்றி பேசி அல்ல, அவர்கள் கஷ்டத்தையும் சந்தோஷமாய் எடுத்துக்கொண்டு கர்த்தர் தந்த பணி என்கின்ற ஒரே நிலையோடு கூட ஆசரிக்கக்கூடிய ஆண்டவராக தேவனுடைய பணிகளிலே மெய்யாகவே சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையாய் காணப்பட கிருபைகளை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இதே விதமான நன்மைகளை அவர்கள் காலங்கள் தோறும் பின்பற்றி தேவனுக்கு பிரியமுண்டாக தங்கள் வாழ்க்கையின் நிலைகளை அவர்கள் சீராக்கிக் கொள்ள கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமீன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமீன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.